ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சிக்கிம் மாநிலம் உருவானதன் பொன் விழா நிறைவு கொண்டாட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்பு. வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவின் அஷ்டலட்சுமிகள் என்று கூறி பெருமிதம். விசாகப்பட்டினத்தில் கூகுள் செயற்கை நுண்ணறிவு தரவு மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார் சந்திரபாபு நாயுடு. இந்தியாவின் டிஜிட்டல் நுழைவாயிலாக மாறுவதற்கான தருணம் இது என பெருமிதம். தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் அடுத்த கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை 1 லட்சத்தை தாண்டியது. 5 லட்சம் பேரை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல். கரூர் அருகே நகைக்காக மூதாட்டி கொல்லப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். ஆட்சியை முடிவுக்கு வரும் நிலையிலும் திமுக அரசு மக்களை நிம்மதியாக வாழ விடவில்லை என்று குற்றச்சாட்டு. போர் முடியும் வரை அணுவாற்றல் விவகாரத்தை தள்ளி வைக்க ஈரான் அரசு திட்டம். ஈரானின் அமைதி நடவடிக்கைகளால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிருப்தி அடைந்துள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். சிக்கிம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவின் அஷ்டலட்சுமிகள் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி சிக்கிம் ஆளுநர் ஓம் பிரகாஷ் மாத்தூர், முதலமைச்சர் பிரேம் சிங் தமாங் ஆகியோருடன் சென்று கேங்டாங்கில் உள்ள பூங்காவை பார்வையிட்டார். அங்கு பல வண்ணங்களில் பூத்து குலுங்கும் செடி கொடிகளை பிரதமர் கண்டுகளித்தார். அதன் பின் கேங்டாங் பல்சோர் மைதானத்தில் நடைபெற்ற சிக்கிம் மாநிலத்தின் பொன் விழா நிறைவு கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். இந்த விழாவில் பறவைகள், வண்ணத்து பூச்சி, விலங்குகள் ஆகியவற்றின் வடிவில் நடன கலைஞர்கள் நடனமாடி பிரதமரையும் பார்வையாளர்களையும் பெரிதும் கவர்ந்திருந்தனர். இந்த விழாவில் அந்த மாநிலத்தில் 4000 கோடி ரூபாய் மதிப்பில் பணி முடிக்கப்பட்ட திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கியும் திறந்தும் வைத்தார். புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். அதன் பின் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி சிக்கிம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவின் அஷ்டலட்சுமிகள் என தெரிவித்தார். முந்தைய காங்கிரஸ் அரசுகள் இவற்றின் வளர்ச்சியை தடுத்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். தமது அரசு கிழக்கை நோக்கி செயல்பாடு, விரைவான செயல்பாடு என்பதை தாரக மந்திரமாக கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவின் பரப்பளவில் 1 விழுக்காட்டை கொண்டுள்ள சிக்கிம் தாவர வகைகளில் 25 விழுக்காட்டை கொண்டுள்ளதாக கூறினார். இங்கு 500 வகை பறவைகளும் 700 வகை வண்ணத்து பூச்சிகளும் உள்ளதாக தெரிவித்துள்ளார். கூகுள் நிறுவனத்தால் ஆந்திரத்தின் விசாகப்பட்டினத்தில் அமைக்கப்பட உள்ள செயற்கை நுண்ணறிவு தரவு மையத்திற்கு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அடிக்கல் நாட்டியுள்ளார். கூகுள் நிறுவனம் இந்தியாவின் அதானி டிஜிட்டல் நிறுவனத்துடன் இணைந்து ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் செயற்கை நுண்ணறிவு மையத்தை அமைக்கிறது. இதற்கான விழாவில் மத்திய அரசின் மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, கூகுள் தலைவர் சுந்தர் பிச்சை, அதானி டிஜிட்டல் நிறுவனத்தின் இயக்குனர் ஜீத் அதானி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது கூகுள் கிளவுட் இந்தியா செயற்கை நுண்ணறிவு மையத்திற்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அடிக்கல் நாட்டினார். விழாவில் பேசிய அதானி டிஜிட்டல் இயக்குனர் ஜீத் அதானி, எதிர்காலத்தில் இந்தியாவின் டிஜிட்டல் நுழைவாயிலாக ஆந்திரத்தின் விசாகப்பட்டினம் மாறுவதற்கான தருணம் இது என தெரிவித்தார். இந்தியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஆற்றல், தரவு, தொடர்பு ஆகியவற்றை ஒன்றாக கொண்டு வரும் புதிய காலகட்டத்திற்கு என்று அடித்தளம் இட்டுள்ளதாக கூறினார். இந்தியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஆற்றல், தரவு, தொடர்பு ஆகியவற்றை ஒன்றாக கொண்டு வரும் புதிய காலகட்டத்திற்கு என்று அடித்தளம் இட்டுள்ளதாக கூறினார். விழாவில் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், மிக குறுகிய காலத்தில் திட்டமிட்டு அடிக்கல் நாட்டும் நிலைக்கு வந்ததால் இது ஒரு குறிப்பிடத்தக்க தொடக்கம் என தெரிவித்தார். இந்த செயற்கை நுண்ணறிவு தரவு மையத்தின் திறப்பு விழாவிற்கு பிரதமர் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படும் மின்னணு பொருளாக செல்பேசிகள் உள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் அடுத்த கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை
1,00,000 தாண்டியுள்ள நிலையில் 5 லட்சம் பேரை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 37,554 அரசு பள்ளிகள் இயங்கி வருகின்றனர். அவற்றில் 52 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர். அரசு பள்ளி மாணவர்களின் நலன் கருதி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றனர். இதனால் கடந்த காலங்களில் சரிந்திருந்த மாணவர் சேர்க்கை அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. அரசு பள்ளிகளில் அடுத்த கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை மார்ச் முதல் நாளில் இருந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை 1,00,000 தாண்டியுள்ளது. மழலையர் வகுப்புகளில் 6,800 பேரும், முதல் வகுப்பில் 98,000 பேரும், 2ஆம் வகுப்பில் முதல் 8ஆம் வகுப்பு வரை 8,000 பேரும் என மொத்தம் 1,12,000 பேர் இதுவரை சேர்ந்துள்ளனர். அடுத்த கல்வியாண்டின் தொடக்கம் வரை மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்பதால் இன்னும் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கரூர் அருகே நகைக்காக மூதாட்டி கொல்லப்பட்டதை குறிப்பிட்டுள்ள அன்புமணி, ஆட்சியே முடிவுக்கு வரும் நிலையிலும் திமுக அரசு மக்களை நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ விடவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், கரூர் மாவட்டம் சாலைப்பட்டியில் தனியாக வாழ்ந்து வந்த தாயார் அம்மாள் என்பவரின் கை கால்களை கட்டி கொன்ற கொள்ளையர்கள் அவர் அணிந்திருந்த தோடு, மூக்குத்தி ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நகைக்காக மூதாட்டியை கூட இரக்கமின்றி படுகொலை செய்யும் அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும், இதனால் கரூர் மாவட்டத்தில் தனியாக வாழ்ந்து வரும் பெண்களின் பாதுகாப்பு குறித்து அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதலாகவே குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை நிலவி வருவதாக தெரிவித்துள்ளார். கொலையாளிகளை விரைந்து கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். கொடைக்கானலில் உள்ள ஏரி சாலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மிதிவண்டி ஓட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பாம்பார்புரத்தில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் தங்கியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை ஏரி சாலையில் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது அவருடன் உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். மேலும் அவர் மின்னணு மிதிவண்டியின் மூலம் ஏரி சாலையை சுற்றி வலம் வந்தார். கோவாவில் நடைபெற்ற ஸ்கேட்டிங் போட்டியில் தமிழ்நாட்டிற்காக காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த மாணவர்கள் சிறப்பாக விளையாடி தங்கம் மற்றும் வெண்கலப் பதக்கம் வென்று ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் கைப்பற்றி சாதனை படைத்துள்ளனர். கோவாவில் நடைபெற்ற 8வது பேட்டிங் பெட்டரேசன் கோப்பைக்கான 2026 ஸ்கேட்டிங் போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஹரியானா, பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றனர். போட்டியில் தமிழ்நாடு மாணவர்கள் சிறப்பாக விளையாடி முதலிடம் பிடித்து 5 தங்கப் பதக்கத்தையும் 3 வெண்கலப் பதக்கத்தையும் பெற்று ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் கைப்பற்றி சாதனை படைத்துள்ளனர். இதில் காஞ்சிபுரம் சூப்பர் ஸ்கேட்டிங் அகாடமியைச் சேர்ந்த மாணவர்கள் அமுதினி, அன்சிமா, ஸ்ரீதேவ் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான மிஸ் கூவாகம் 2026 அழகி போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. விழுப்புரம் நகராட்சி திடலில் தென்னிந்திய திருநங்கையர் கூட்டமைப்பின் சார்பில் மிஸ் கூவாகம் 2026 தேர்விற்கான அழகிகள் போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக பாடகர் வேல்முருகன், நடிகர் பாலா, மகேந்திரன், நடிகை சனம் ஷெட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் 10 திருநங்கைகளுக்கு நடிகர் பாலா ஊக்கத்தொகையாக நபர் ஒருவருக்கு 10,000 ரூபாய் வழங்கினார். மேலும் திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் 25 திருநங்கைகள் 3 சுற்றுகளாக கலந்து கொண்டனர். இதில் கோயம்புத்தூரைச் சேர்ந்த சூர்யா முதல் இடத்தையும், மலேசியாவைச் சேர்ந்த நிஷா 2ஆம் இடத்தையும், புதுச்சேரியைச் சேர்ந்த அனன்யா 3வது இடத்தையும் பிடித்தார். வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. மேஞ்சூர் அருகே எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வாடகை பாக்கி வழங்க வலியுறுத்தி சாலையில் லாரிகளை ஆங்காங்கே நிறுத்தி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மேஞ்சூர் அருகே அத்திப்பட்டு புது நகரில் உள்ள இந்தியன் ஆயில் எல்பிஜி முனையத்தில் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வாடகை பாக்கி வழங்க வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் லாரி ஓட்டுநர்கள் லாரிகளை ஆங்காங்கே நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும்
மேற்காசிய நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக ஏற்கனவே எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வரக்கூடிய சூழலில் தற்போது எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் நீடிக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. மாயூரநாதர் கோவில் யானை அபயாம்பிகை கடும் கோடை வெப்பத்தை தணிக்க கோவில் நீச்சல் குளத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக உற்சாகமாக நீராடியது. மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தின் 1500 ஆண்டுகள் பழமையான அடையாளமான அபயாம்பிகை யானை கடும் கோடை வெப்பத்தை தணிக்க கோவில் வளாகத்தில் உள்ள நீச்சல் குளத்தில் உற்சாகமாக நீராடி மகிழ்ந்தது. திருவாவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான இந்த யானைக்கு வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து நிவாரணம் அளிக்க தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் குளியல் மற்றும் நடைபயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. பாகனின் கட்டளைக்கு ஏற்ப தண்ணீரில் உருண்டு புரண்டு சுமார் 1 மணி நேரம் யானை ஆனந்த குளியல் போட்ட காட்சியினை அங்கிருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். கும்மணஞ்சாவடியில் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மணஞ்சாவடியை சேர்ந்த சாந்தகுமார் தனது இருசக்கர வாகனத்தை இரவு வீட்டின் முன் நிறுத்திவிட்டு தூங்க சென்றுள்ளார். அவர் மறுநாள் காலை வந்து பார்த்தபோது தனது இருசக்கர வாகனம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது குறித்து பூவிருந்தவள்ளி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். இதனிடையே அவர் வீட்டின் அருகே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர்கள் 3 பேர் வந்து வாகனத்தின் லாக்கை லாபகமாக உடைத்து திருடி செல்லும் காட்சிகள் பதிவாக இருந்தது. இந்த வீடியோ காட்சிகளை கொண்டு குற்றப்பிரிவு காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். மாநகரத்தில் சாலையை கடக்க முயன்றவர் மீது சரக்கு வேன் மோதியதில் 4 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டைச் சேர்ந்த கிருபா குளோரி தம்பதியினர் மற்றும் அவர்களது குழந்தைகள் ரியான் பெலிக்ஸ், ஜீவன் புவனேஷ் ஆகியோர் வாக்களிக்க சொந்த ஊரான சிவகங்கை சென்று சென்னை திரும்பியுள்ளனர். சென்னை போரூர் அருகே வானகரம் சுங்கச்சாவடியில் பேருந்தில் இருந்து இறங்கி சாலையை கடந்து செல்ல முயன்றனர். அப்போது வானகரத்தில் இருந்து தாம்பரம் நோக்கி சென்ற சரக்கு வேன் மோதியது. இதில் படுகாயமடைந்த அவர்கள் பூவிருந்தவள்ளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் 4 வயது சிறுவன் ரியான் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் 5 மாத குழந்தை உட்பட 5 பேர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவ்விபத்து ஏற்படுத்திய வேன் ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் கோயம்பேடு போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கும்மிடிப்பூண்டி அருகே தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி வடமாநில தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த தேர்வாய் கண்டிகை சிப்காட் தொழில்பேட்டையில் தனியாருக்கு சொந்தமான எத்தனால் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் 5 தொழிலாளர்கள் தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக விஷவாயு கசிந்து 5 பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. உடனடியாக தொழிற்சாலை நிர்வாகம் அவர்களை மீட்டு மஞ்சங்கரணையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதில் சிகிச்சை பலனின்றி ஒடிசாவைச் சேர்ந்த தனஞ்சய மாலிக் என்ற தொழிலாளி உயிரிழந்தார். மேலும் இச்சம்பவத்தில் மூச்சு திணறலுக்கு உள்ளான 4 தொழிலாளர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து பாதிரிவேடு காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக சென்னை ஸ்டாலின் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாளக்குடி அருகே குத்தகைக்கு கொடுத்த நிலத்திற்கான பணத்தை வாங்க சென்ற விவசாயியை வெட்டி உயிர்மாய்க்கம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தாளக்குடி அருகே தோப்பூரில் முதியவர் பலவேச முத்து வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். விவசாய தொழில் செய்து வரும் பலவேச முத்து அதே பகுதியைச் சேர்ந்த செல்வகுமாருக்கு தனது விவசாய நிலத்தை குத்தகைக்கு கொடுத்துள்ளார். நீண்ட நாட்களாக குத்தகைக்கு கொடுத்த நிலத்திற்கு செல்வகுமார் பணம் கொடுக்காமல் இருந்ததால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது. இந்நிலையில் பலவேசம் முத்து செல்வகுமார் வீட்டிற்கு குத்தகை பணத்தை கேட்க சென்றார்.
அப்போது நன்கு மது போதையில் இருந்த செல்வகுமார் பலவேச முத்துவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை அருகில் இருந்த இளநீர் வெட்டும் அரிவாளை கொண்டு வெட்டியுள்ளார். இதில் பலவேசமுத்து சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்தார். இதனை தகவல் அறிந்து வந்த அவரது மகன் அவரை தோளில் தூக்கி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்றபோது அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து ஆரல்வாய் மொழி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்த நிலையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று செல்வகுமாரை கைது செய்தனர். மேலும் இறந்தவர்களின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாடம்பாக்கம் அருகே சாலை ஓரத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே மாடம்பாக்கம் ஊராட்சி ஸ்ரீ விக்னேஷ் நகர் சாலை ஓரத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார். இதுகுறித்து பொதுமக்கள் மணிமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இதன் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது 60 வயது ஆண் ஒருவர் வாயில் நுரை தள்ளியபடி உயிரிழந்த நிலையில் கிடந்தது தெரியவந்தது. அவரின் உடலை காவல்துறையினர் மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் அவர் மரணம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியாத்தம் அருகே ஆட்டோ டிரைவரை அண்ணன் தம்பிகள் கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த செம்பேடு பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் வெங்கடேசன், அதே பகுதியைச் சேர்ந்த அண்ணன் தம்பிகள் சதீஷ், கிரி பிரசாத் ஆகியோர்களும் ஆட்டோ டிரைவர்கள். இந்நிலையில் வெங்கடேசனுக்கும் சதீஷுக்கும் அவர்களின் ஆட்டோக்களை காலி இடத்தில் நிறுத்துவது தொடர்பாக தகராறு எழுந்துள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சதீஷ் கத்தியால் வெங்கடேசனை வெட்டியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த வெங்கடேசனை அவரது உறவினர்கள் மீட்டு வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனை கல்லூரியில் சேர்த்துள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த வெங்கடேசனை அவரது உறவினர்கள் மீட்டு வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக குடியாத்தம் கிராமிய காவல் ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணா வழக்கு பதிவு செய்து ஆட்டோ டிரைவர் வெங்கடேசனை கத்தியால் வெட்டிய மற்றொரு ஆட்டோ டிரைவர் கிரி பிரசாத் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேடந்தவாடியில் உள்ள கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்ற திருநங்கைகளின் நடன போட்டியை ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தவாடியில் உள்ள கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து திருநங்கைகளின் நடன போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நடன போட்டியை கண்டுகளித்தனர். காஞ்சி வாயால் மேட்டில் உள்ள ஆதிசக்தி மகாகாளி பீடத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே காஞ்சி வாயல் மேட்டில் உள்ள ஆதிசக்தி மகாகாளி பீடத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் காப்பு கட்டி விரதம் இருந்த 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கைகளில் தீச்சட்டி, முளைப்பாரி ஏந்தியவாறு பல்வேறு வேடங்கள் அணிந்தும் தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதனை காண சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். கேரள மாநிலத்தில் புகழ்பெற்ற எடத்துவா புனித ஜார்ஜியார் திருத்தல பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தில் தமிழகத்திலும் கேரளத்திலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் புனித ஜார்ஜியார் திருத்தலம் அமைந்துள்ளது. எடத்துவா புனித ஜார்ஜியார் திருத்தலத்திற்கும் தமிழகத்திற்கும் நீண்டகால தொடர்பு உள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தொழில், வணிகம் ஆகியவற்றிற்காக ஆலப்புழா மாவட்டத்திற்கு செல்லும் மக்கள் புனித ஜார்ஜியார் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வருவது வழக்கமாகும். இதனால் இந்த திருத்தலத்தில் முதல் 10 நாட்கள் தமிழக மக்களுக்கான திருவிழாவாகவும் அடுத்த 10 நாட்கள் கேரள மக்களுக்கான திருவிழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மே 14ஆம் நாள் வரை மொத்தம் 20 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் நாள்தோறும் தமிழில் திருப்பலி, காலை வழிபாடு, திருப்புகழ் மாலை நடக்கிறது. விழா நாட்களில் கேரள, தமிழக ஆயர்களான கர்தினால் மார் ஜார்ஜ் ஆலஞ்சேரி, ஆயர்கள் மார் ஜார்ஜ்
ராஜேந்திரன், ஜூடு, பால்ராஜ், பீட்டர், ரெமிஜியூஸ், பால் அன்சானி, மாத்யூஸ், ஜோசப் பெருந்தோட்டம் ஆகியோரின் தலைமையில் திருப்பலி நடைபெறுகிறது. திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. புதுக்கோட்டை மாவட்டம் முள்ளங்குறிச்சி முத்துமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி எடுத்து வந்து பூக்குழி இறங்கி அம்மனை வழிபாடு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே முள்ளங்குறிச்சியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழா கடந்த வாரம் கோவிலில் காப்பு கட்டுதலுடன் தொடங்கி தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றனர். இத்திருவிழாவை முன்னிட்டு திரளான பக்தர்கள் மேளதாளங்கள் முழங்க பால்குடம், பறவை காவடி, மயில் காவடிகள் எடுத்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக முத்துமாரியம்மன் கோவிலை சென்றடைந்தனர். இக்கோவில் திருவிழாவில் முள்ளங்குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முத்துமாரியம்மனை வழிபட்டனர். இனி வருவது திரையுலக செய்திகள். இந்தி திரையுலகின் பழம்பெரும் நடிகர் பாரத் கபூர் மாரடைப்பால் காலமானார். இந்தி திரையுலகின் பழம்பெரும் நடிகர் பாரத் கபூர் கடந்த சில தினங்களாக உடல்நலக்குறைவு காரணமாக அவதிப்பட்டு வந்தார். இந்நிலையில் அவரது இல்லத்தில் மாரடைப்பால் காலமானார். இந்தி திரையுலகில் வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் பாரத் கபூர் முத்திரை பதித்தவர். குறிப்பாக நூரி, ராம், பலராம், இன்கார், பார்சாத், ஆக்ரி, ராஸ்தா போன்ற சூப்பர் ஹிட் படங்களில் இவரது நடிப்பு பேசப்பட்டது. பாரத் கபூரின் இறுதி சடங்கு மும்பை சாயன் மருத்துவமனை அருகே உள்ள மயானத்தில் நடைபெற்றது. இவரது மறைவிற்கு திரையுலகினர் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இனி வருவது உலக செய்திகள். பெகாசி திமூர் ரயில் நிலையத்தில் நடைமேடையில் நின்றிருந்த பயணிகள் ரயில் மீது மற்றொரு விரைவு ரயில் மோதிய விபத்தில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தோனேசியாவின் பெகாசி திமூர் ரயில் நிலையத்தில் நடைமேடையில் நின்றிருந்த பயணிகள் ரயில் மீது மற்றொரு விரைவு ரயில் மோதிய விபத்தில் 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இதில் சுமார் 40 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்விபத்தில் 200க்கும் மேற்பட்ட பயணிகள் பத்திரமாக உள்ளதாகவும் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெறுவதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ரயில் விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீட்பு படையினர் தொடர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியும் நடைபெற்றது. இவ்விபத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 40வது போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றனர். நியூ சண்டிகரில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 40வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதுகின்றனர். இதில் பஞ்சாப் அணியின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான வீரர்களும் ராஜஸ்தான் அணியின் கேப்டன் ரியான் பராக் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் என்று ஒரு சவரன் 1,12,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 130 ரூபாய் குறைந்து 14,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,040 ரூபாய் குறைந்து 1,12,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,23,056 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 155 புள்ளிகள் குறைந்து 77,148 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 7 புள்ளிகள் குறைந்து 24,085 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். சிக்கிம் மாநிலம் உருவானதன் பொன் விழா நிறைவு கொண்டாட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்பு. வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவின் அஷ்டலட்சுமிகள் என்று கூறி பெருமிதம். விசாகப்பட்டினத்தில் கூகுள் செயற்கை நுண்ணறிவு தரவு மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார் சந்திரபாபு நாயுடு. இந்தியாவின் டிஜிட்டல் நுழைவாயிலாக மாறுவதற்கான தருணம் இது என பெருமிதம். தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் அடுத்த கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை 1 லட்சத்தை தாண்டியது. 5 லட்சம் பேரை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல். கரூர் அருகே நகைக்காக மூதாட்டி கொல்லப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். ஆட்சிய முடிவுக்கு வரும் நிலையிலும் திமுக அரசு மக்களை நிம்மதியாக வாழ விடவில்லை என்று குற்றச்சாட்டு. போர் முடியும் வரை அணுவாற்றல் விவகாரத்தை தள்ளி வைக்க ஈரான் அரசு திட்டம். ஈரானின் அமைதி நடவடிக்கைகளால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிருப்தி அடைந்துள்ளதாக தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.